எடுத்து வச்சிருக்காங்க. பொதுவா ரஜினி படம்னாலே ஜனரஞ்சகமா இருக்கும். பிறந்த குழந்தையில இருந்து விட்டுட்டு போற தாத்தா வரைக்கும் ரசிச்சு பார்க்கும்படியா இருக்கும். பாட்டு, ஃபைட்டு, காமெடி எல்லாமே இருக்கும். அப்படி எதுவுமே இந்த படத்துல கிடையாது. அதே போல ரஞ்சித் படம்னா ரொம்ப யதார்த்தமாவும் இயற்கையாவும் நம்பும்படியான காட்சிகள் மட்டுமே வச்சு படத்தை எடுப்பாரு. அப்படி எதுவுமே இந்த படத்துல கிடையாது. இந்த ரெண்டுமே இல்லாத ஒண்ணுக்காத ஒரு படம் தான் இந்த கபாலி. இந்த இது எப்ப ஏற்பட்ட ஒரு குப்பை படத்துல கூட ஒரு 2 சீனாவது நல்ல சீன் இருக்கும். எப்ப ஏற்பட்ட நல்ல படத்துல கூட ஒரு 2 குப்பை சீனாவது இருக்கும். ஆனா இந்த படத்துல படம் முழுக்க தேடினா கூட முழுமையா ஒரு நல்ல சீன் ஒரு சீன் கூட கிடையாது. குறைஞ்சபட்சம் ரஜினி ரசிகர்களை திருப்திப்படுத்துற மாதிரியா ஒரு சீனாவது இருந்திருக்கலாம். அது கூட இந்த படத்துல கிடையாது. சினிமா இவர் கபாலி பார்க்கல, பாகுபலி பார்த்துட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சினிமாங்கிறது விஷுவல் மீடியா. இதுல கதையை வாயால சொல்லக்கூடாது, விஷுவலா தான் காட்டணும். ஆனா வாரே வா என்ன டைலாக். அதே போல வில்லைங்களை பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா கூடி பேசி இந்த கபாலியால பிரச்சனை அவனு சும்மா விடக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர கபாலி என்ன பிரச்சனை பண்ணாருன்னே தெரியல. கடைசியா வில்லைங்க எல்லாம் கூடி ஒரு பொம்பளைய பிடிச்சி நீதாமா கபாலிய போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளை கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லங்க கூடி கூடி பேசாம பின்ன ரூம்ல தனியா உட்காந்துட்டு தனுஷ் மாதிரி ஹலோ யாராவது இருக்கீங்களா அப்படின்னு நான் பேசுவான். என்ன பொம்பளையில கொடுத்தாங்களா ஷோ கேட்போம். இந்த கதைக்கு மலேசியாவுக்கு கதைக்களமா தேர்ந்தெடுத்தாங்க இல்ல. மாப்பிளை பொறுத்து எடுக்கலாமா? அங்க நல்லா இருக்கும், ஸ்பேஸ் நல்லா இருக்கும், பில்டிங்லாம் இருக்காது, ஃப்ரீயா எடுக்கலாம். அந்த ஊர்லதான் நம்ம கொஞ்சம் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓ ரீசெண்டா போயிட்டு இருந்தார் போல. ஓகே. அந்த ஊர்லயும் போயிட்டு நாங்க தான் இந்த ஊர் முன்னேற பாடுபட்டோம், நாங்க ஏன் கோட்டு போடக்கூடாது, நாங்க ஏன் ஷூ போடக்கூடாது, நாங்க ஏன் கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடாது அப்படிலாம் வசனம் பேசி நீங்க படம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க பொழப்புல மண்ணலி போட்டு விட்டு வந்துருவாங்க. இன்னமும் மலேசியால போயிட்டு ஒவ்வொருத்தனையா பிடிச்சி நான் கோட்டு போடாதா சொல்லுங்க அங்கிள், சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு கேட்ட மாதிரி பேசுறாரு. என்ன ரிவ்யூ பார்க்கலாம். படம் முழுக்க டைரக்டர் ஏதோ ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு வர்றாரு தவிர ஒரு கதையும் சொல்லவே இல்லை. என்ன சொல்ல வந்தாருன்னு புரியல. இதுதான் உண்மை. உனக்கு புரியல, கதை புரியல. ஒரு 4 டைம் 5 டைம் உட்காந்து படத்தை நல்லா பார்த்துட்டு பொறுமையா வந்து ரிவ்யூ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து கேட்காது, ரசிகர்கள் கத்திருப்பாங்க, அதான் கேட்டிருக்காது. குற்றத்தையும் ஒப்புக்கொண்டதுனால பார்க்கலாம். ஏதோ ஒரு கதையை சொல்ல வந்துட்டு அது சொல்ல முடியாது அப்படின்ற சூழ்நிலை இருந்தா அந்த கதையை எதுக்கு தேர்ந்தெடுக்கணும்? மற்றபடி இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. ஆனா என்ன பேசிட்டாரு இதுக்கு மேல ஒண்ணும் இல்லைன்றாரு. சரி கேட்கலாம். இந்த மொக்க படத்தை பாக்குறதுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு நாங்க பட்ட கஷ்டம் இருக்கு பாருங்க. நாங்க மட்டும் இல்ல, தமிழ் சினிமா ரசிகர்கள் ஒட்டுமொத்த பேரையும் சேர்த்து தான் சொல்றோம். நாங்கன்னு சொன்னா அடி உரும் திட்டு உருந்து நாங்க தமிழ் ரசிகர்கள் நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா நாங்க மட்டும் என்ன சமோசா சாகும்போது ஃப்ரீயாவா கொடுத்தாங்க டிக்கெட்? பொதுவா இந்த மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டர்கள்ல 200 ரூபா 300 ரூபா பிளாக் விற்பாங்க. அது கூட ஒரு சில குறிப்பிட்ட தியேட்டர்ல தான் விற்பாங்க. அந்த தியேட்டர் தேடி போய் டிக்கெட் வாங்கி படம் பார்ப்போம். ஆனா இந்த படத்துக்கு நடந்த ஒரு உச்சகட்டமான டிக்கெட் கொள்ள வேற எந்த படத்துக்குமே நடந்தது இல்ல. அதுக்கு காரணம் இந்த படத்தை ஜாஸ் சினிமாஸ் வாங்கினதுதான். ஜாஸ் சினிமாஸ் யாருன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஜாஸ் சினிமாஸ் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க உடனே தியேட்டருக்காரங்களுக்கு எல்லாம் கட்ட ஊத்து விட்ட மாதிரி ஆயிப்போச்சு. அப்ப 300 ரூபான்றது தப்பு இல்ல, 1000 ரூபா தப்பு. வாட் ஏ குட் பாலிசி. பட்டி தொட்டி சிட்டி எல்லாத்துலயுமே அவங்க இஷ்டத்துக்கு பிடிச்ச வேலையை வச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு உச்சகட்ட அராஜகமா ஆன்லைன்லயே டிக்கெட் ரேட்டை 200 ரூபா 300 ரூபான்னு அபிஷியலா போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது 300 ரூபாயோட நிக்காம 500, 1000, 2000, 5000 வரைக்கும் போயிடுச்சு. இந்த விஷயங்கள்லாம் கவனிக்க வேண்டிய ஏசிடிஓ டிசிடிஓ எல்லாம் ஜாஸ் சினிமாஸ் பேர கேட்ட உடனே தியேட்டர் பக்கமே வரல. இந்த விஷயத்தை கொண்டு போய் கொடுக்கும் போது அந்த கோர்ட்ல என்ன சொல்றாரு ஜட்ஜுன்னா, ஜனங்களே விரும்பி பார்க்கும்போது நாங்க என்ன செய்ய முடியும், போலீஸ் இதெல்லாம் செய்யறதுக்கு போலீஸ் அவகாசம் கொடுக்க வேணாமா அப்படின்னு கடைசி வரைக்கும் கபாலி ரிவ்யூ சொல்லவே இல்லை. இது போல இவங்களுக்கு சும்மா வச்சு செஞ்சுட்டாங்க. இந்த சமயத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும். போன ஆட்சி மாதிரி இந்த ஆட்சி வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னடா, ஒரு 4-5 பேர் கம்பெனி ஆரம்பிச்சுக்கிட்டு அவங்களே சினிமா தொழில கை பார்க்கும்போது என்னடா நம்ம ஒரு டிக்கெட் எடுக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், ஆனா இவங்க படமா வாங்கி படமா எடுத்து தள்ளுறாங்களே, அப்ப நம்ம காசு அவ்வளவு காசே கொள்ளடிச்சுட்டாங்க
அப்படின்னு நினைச்ச ஒரு வெறுப்புடைய காரணம் தான் இந்த ஆட்சி மாறினதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இப்ப அதே தப்ப இவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க செய்யறதுக்கு தொழிலா இல்ல, ஆயிரக்கணக்கான தொழில் இருக்கு. அந்த தொழில் எல்லாம் அதுல ஒரு தொழில் இவர் சொல்ற இந்த ரிவ்யூ தொழில், இதுக்கும் வந்து சேர்ந்துடலாம், போய் செய்யலாம். சில ஆயிரம் குடும்பங்களே நம்பி இருக்கக்கூடிய சினிமா தொழில வந்து இவங்க எல்லாம் சினிமா தொழிலே ஏற்கனவே ஐசியூல கிடக்குது. யோசிக்கலன்னா இந்த படத்துடைய நிலைமை என்னன்னா, படங்களுக்கு 200-300 ரூபாய் கொடுத்துமா ஒரு படத்தை 120 ரூபாய் கொடுத்து பார்ப்போம். கொஞ்சம் இந்த மாதிரியான படங்களுக்கு 200-300 ரூபாய் கொடுத்து பார்ப்போம். அப்ப 200 அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஓகே. இந்த படத்துக்கு 1000-2000 கொடுத்து பார்த்து ஜனங்க சலிச்சு போய் உட்காந்துருக்கு. போன லிங்கா படத்துல ஏற்பட்ட நஷ்டத்தினால சிங்காரவேலனும் அவர் கூட சேர்ந்த ஒரு 5-6 பேர் தலையாரு அத தனக்கு சாதகமாக்கு 120 ரூபாய் எடுத்துக்கிட்டு மீதி காசை கொடுன்னு அவர் வரலன்னா இவன் போனா புறப்பட்டு அமெரிக்காவுக்கு போனாலும் போயிடுவான். என்னடா அமெரிக்கா ஒரு ரோடு போய் பார்த்து காமெடி கபாலி படம் தானே இது. என்ன பக்கத்துல அந்த படத்துக்கு என்ன ரிவ்யூ சொல்றா தெரியல. பிகாஸ் தே ஆர் கிவிங் தி ப்ரோமோ. அந்த படத்துக்கு என்ன ரிவ்யூ சொல்றான்னு பாப்போம். போட்டுன்றியா? சரி போட்டுன்றியா. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஷோ இதெல்லாம் ஒரு ரிவ்யூவா? வணக்கம். இது வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர் ஸ்பூன். இது வந்து வேர்ல்டு வைட்ல எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பூன். இந்த ஸ்பூனோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ் சாப்பிடும் போது இந்த கருப்பு கலர் ஸ்பூன்ல ரொம்ப அழகா இது தெரியும். இது உங்க கைக்கோ வாய்க்கோ வேணும் அப்படின்னா நீங்களே கடைக்கு செருப்பு எல்லாம் கூட நடந்து போயிட்டு நீங்களே தான் போய் வாங்கிக்கணும். தண்ணி கேனுக்கு பிளகின் இருக்கும் போது கருப்பு ஸ்பூனுக்கு இருக்கக்கூடாது. அதுல வேற வெப்சைட் லிங்க்லாம் இருக்குது. இது கருப்பு ஸ்பூன் link.com. கபாலி படத்துக்கு வருவோம். என்னை ஓல வைத்த தெய்வங்களாகிய ரசிக பெருமக்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல சூப்பர் ஸ்டாரே வந்துட்டு ரிவ்யூ சொல்ல வந்துருவான்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் பண்ண அட்ராசிட்டியில அது நிறைய பேர் இன்னும் ரிவ்யூலாம் சொல்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அந்த ரிவ்யூலாம் கொஞ்சம் உண்மையில அதெல்லாம் படிக்கலாம் போல இருக்குது. ஆனா இவங்க ரிவ்யூ ஐயோ வாட் இஸ் திஸ் ஃபார் ரஞ்சித், நான் வந்து படம் பார்த்தேன் சரியாவே இல்லையே, சரியா இல்லை, நான் எதிர்பார்த்த ரஜினி வரவே இல்லையே, இதுன்னா நீங்க டைரக்டரா அவர் டைரக்டரா, நான் எதிர்பார்த்த கதை வரல அப்படின்னு கேட்குறதுக்கு. அப்படிலாம் இல்லை, அப்படி கேட்க முடியாதா அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லை ஆக்சுவலி நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, இல்லை நான் எதிர்பார்த்த ரஜினி இல்லை, அந்த ரஜினியோட நாங்கள் யூஸ்வலாக பார்த்த ரஜினி இல்லையா, யூஸ்வலாக எதிர்பார்க்கணும் அதே ரஜினியை ரிப்பீட் பண்ணணும் அப்படின்றதுனால தான் இதுல வந்து ஒரு ரஜினியா டிஃப்ரெண்டா காட்டிருக்காங்க டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே வந்து இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அந்த இன்டர்வியூ நீங்க பாத்துருக்கணும்னு நினைக்கிறேன் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி. இதுல ரஞ்சித்தோட ஸ்கிரிப்ட் இருக்கும், ரஜினியோட ஆக்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வேற நான் ஃபர்ஸ்ட் ஷோ கஷ்டப்பட்டு டிக்கெட்லாம் போய் பார்த்தேன், நாங்களாம் மட்டும் என்ன சமோசா வாங்கும்போது ஃப்ரீயா கொடுத்தாங்க டிக்கெட்டை, அப்படிலாம் இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் ஷோ கஷ்டப்பட்டு பார்த்தேன் படம் புரியல சரியில்லைன்னா ஆக்சுவலி உங்களுக்கு படம் புரிஞ்சிருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ வந்து கண்டிப்பா ரசிகர்கள் கத்துனதுல பாதி டெலாக் தான் காதுல வந்துருக்கும். அதனால நீங்க 4 டைம் பார்த்துட்டு ரிவ்யூ கரெக்டா சொல்லுங்க. ரிவ்யூ சொல்லும்போது ஓகே கரெக்டாக சொல்லலாம், இந்த படம் வந்து இங்கே இருக்குது, இந்த படம் நல்லா இருக்குது, ஓகே இதில் ப்ளஸ் இதெல்லாம் மைனஸ், அதை விட்டு கொந்தளிக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்பெக்ட் கமர்ஷியல் அப்படின்னா இது கமர்ஷியல். ஒரு டான் 60 வயசுக்கு ஒரு டான் இவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்னு கரெக்டாக காமிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், ரஜினி வந்து 60 வயசு மேலே டானா வந்துட்டு அப்படி காற்றுலலாம் மேலே பறந்து ஃபைட் பண்ணி, அதுவும் இல்லாமல் சந்திரமுகி படத்தில் அப்படி பிரபு கேட்ச் பண்ணுவார் பறந்துட்டு போயிட்டு செந்தில் அப்படின்னு. அதே மாதிரி இதில் டோனிலின்னு பறந்து போய் ஃபைட்லாம் பண்ணியிருந்தா நல்லா வந்திருக்கும், செம்ம கேவலமாக வந்துருக்கும். ஆமா முடிஞ்சு போனா இதெல்லாம் அந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் சூப்பர் ஸ்டார்ன்ற பதவியை டவுன் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ரஜினி சார்னால இதுவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காமிச்சிருக்காங்க கபாலி ஸ்கிரிப்டோட. அந்த ஸ்கிரிப்டையும் கொஞ்சம் நல்லா நீங்களே ஒரு 4 டைம் படம் பார்த்தா தான் கொஞ்சம் ஓகே இதான் படம் அப்படின்னு ஏத்துக்கணும். எல்லா படம் இவரு வேற இந்த படத்துல ஒரு பாட்டு இருக்கணும், ஃபைட் இருக்கணும், எல்லாம் இருக்கணும்னா இதெல்லாம் இந்த படத்துல இல்லவே இல்லைன்னா நீங்க 3 நேரம் படம் பார்த்தீங்கன்னா தூங்கிங்களான்னு தெரியல போண்டா சாப்பிட்டு. அதனால சொல்ற இவரு என்ன ரஜினி வேற டானா போட்டு சொல்றாராம் அப்படின்னா, டான்னா போட்டு தான் சொல்லுவாரு, கன்னா வச்சிருக்கணும். அதை விட்டு குண்டி வெள்ளத்துனே வில்லன் ஓடாது டான் பொண்ணிலி அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாரா, இல்ல மாங்காய் மாத்திரம் ஒழிஞ்சிட்டு அப்படிலாம் கிடையாது. நீங்க வேற தாய்லாந்துல போனா போயிட்டுனா டக்குன்னு 4 பேர் வட்டாராம், யாரும் கவனிக்கா வந்துட்டாராம். நீங்க சொல்றது பார்த்தா உண்மையிலேயே சூப்பர் ஸ்டார் மலேசியால போயிட்டு ஒரு 4 பேரை கொண்டு வந்த மாதிரியும் ஐ விட்னஸ் எல்லாம் கிடைக்காத மாதிரியும் பேசுறீங்க, ரொம்ப ஆக்ரோஷமா. இது படம் ஓகேவா. அதுவும் இல்லாம இது என்ன இது நீங்க டெஸ்ட் பண்றது அதுதான் கமர்ஷியல் கேட்டீங்கன்னா கமர்ஷியல் தான் நல்லாவே இருக்காது படம். இந்த படத்துக்கு இதுதான் ஸ்கிரிப்டும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கபாலி கமர்ஷியல் வச்சுக்கோங்களேன், சப்போஸ் பாஷா மாதிரி அதுதான் ரொம்ப கேவலமா வந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, அந்த கபாலி ஃபேமிலி அட்டாக் பண்ற ஒரு சீன்ல கபாலி அப்படி திரும்பி பாஷா ஸ்டைல குமுதா உள்ளே போ சொல்றேன்ல உள்ளே போ அப்படின்னு சொன்னா 10 ரூபாய் இப்படி லைன் கிட்ட நிக்கிறாங்க வச்சுக்கோங்க வரிசையா. அப்புறம் கத்தி எல்லாம் அப்படியே கரெக்டா கத்திக்கு நடுவில் கபாலி கண்ணு திரு டான் டான் பீஜிங் போட்டு அப்படி ரஜினி ஒரு யூஸ்வலா ஃபைட் பண்ணி காத்துல எல்லாம் பறந்து சை நல்லா வந்திருக்கும்.
ஸோ அதனால உங்க ரிவ்யூ ஆஸ் யூஷுவல் நான் சொல்ற மாதிரி தான் நல்லாவும் இருக்கும், கொஞ்சம் ஜவ்வாவும் இருக்கும். பட் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருந்துச்சு. நீ அப்புறம் அதெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறீங்கன்னா உங்க 4000 5000 டிஸ்லைக்ல நானும் ஒருத்தன் வச்சுக்கலாம் நீங்க. ஆமா, இந்த ரிவ்யூ வந்து ரொம்பலாம் எது கொடுத்தீங்கன்னே தெரியல. இந்த ரிவ்யூ ரொம்ப ஆக்ரோஷமா கொடுத்துருக்கீங்க. அநேகமா நீங்க யூஸ்வலா ஃப்ரீ டிக்கெட் வாங்கி பார்ப்பீங்க, இது மட்டும் காசு கொடுத்து வாங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதனால கொந்தளிக்காம நீங்க யூஸ்வலா இந்த படத்துல இதான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பிளாக் இருக்கும், செகண்ட் பிளாக் இது மாதிரி இருந்துச்சு, இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இதெல்லாம் ஒரு படமா, இதெல்லாம் எடுக்க தெரியல, இது ஒரு டேரக்டரே இல்லை அப்படின்னா நான் திருப்பி சொல்ல மாட்டேன், ஏய் முடிஞ்சா நீ படம் எடுத்து வரணும் சீச்சி, அதெல்லாம் இல்லை. நீங்க 6 நிமிஷம் வீடியோ போடுற மாதிரி ஒரு 60 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போடுங்க. இந்த படம் இதுதான் ஸ்டார்டிங், இப்படிதான் இருக்கணும், இதே கபாலி படத்தை இப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ இருந்தா அதுக்கு நாங்கெல்லாம் ரிவ்யூ பார்த்து சொல்றோம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இதுல இருக்க எஃபர்ட்டையும் நம்ம பாராட்டணும். இதுல ஒரு வேரியேஷன் காமிச்சிருக்காங்க, ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ரிவ்யூ சொல்லிட்டு இதுல வந்து ஃபிளாஸ் இருக்கு. ஓகே, எப்பவுமே ஒரு நல்ல சூப்பர் ஸ்டார் படம்னா ஒரு நல்ல ஜாலியா ஒரு எண்டிங் இருக்கும். இதுல அப்படியே ஒரு நாயகன் படம் மாதிரி ஒரு ரொம்ப ஹெவியா ஒரு எண்டிங் இருக்குது அப்படி சொன்னா படம். அதை விட்டு இவரு ப்ளூ சைட் இதெல்லாம் படமா இருக்கேன், இதெல்லாம் படமே இல்லை, இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னா ஆமா, நீங்க வந்து வெல்கம் டு தமிழ் டாக்கீஸ் பார்க்க போறது எக்ஸ்மேன் அப்படின்னா தமிழ் டாக்கீஸ் எக்ஸ்மேன் தான். ஆனா இப்போ நீங்க ஹாலிவுட் தமிழ்ல தான் பாக்குறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் இல்ல, நீங்க அந்த பத்தி எதை பார்த்து ரிவ்யூ கொடுக்குறீங்கன்னா எந்த உண்மை ரிவ்யூ சரியா. உங்களோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூக்கும் இப்போ கொடுக்குற ரிவ்யூக்கும் செம்ம டிஃபரன்ஸ். அதாவது நீங்க வந்து தெரியுமா வேர்ல்டு சினிமாவே கை எல்லாம் தெரியும், உள்ள பூந்து லெஃப்ட்ல பூந்து வெளியே வரும் ரிவ்யூனா ரிவ்யூ. நீங்க வந்து திரைப்பார்வை மனம், திரைவிமர்சனம் ரத்னா, லைன் ரீட் சுரேஷ்லாம் சொல்லுவார்ல, அவர்லாம் ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம். நீங்க எடுத்துட்டு படம் பார்த்து ரிவ்யூ சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்க ரிவ்யூ சொல்லலாம், நல்லா சொல்லக்கூடிய ஆள் இவரு. ஆனா இந்த இன்னொருத்தர் பாபா வெரி பேட் மேன் நல்லா வயலின் பேசிட்டாரு. ஆமா, அதனால அவரும் கொஞ்சம் நல்லா ரிவ்யூ சொல்லலாம். நீங்க பழைய ஸ்டாண்டர்ட்ல கரெக்டா ரிவ்யூ சொல்ற மாதிரி சொல்லலாம். அவ்வளவுதான். கபாலி படம் நல்லா தான் இருக்கும். நீங்க இன்னும் ஒரு 4 டைம் பாருங்க, நீங்களே பார்த்துட்டு மறுபடியும் ஒரு ரிவ்யூ சொல்லுவீங்க. ரீசெண்டா சொல்லுவீங்க, கரெக்டா தான் சொல்லுவீங்க. அதை விட்டு கபாலி இப்படி இருக்கக்கூடாது, ரஜினி எனக்கு அதெல்லாம் முடியாது, ரஜினி இப்படிதான் அதெல்லாம் முடிக்கூடாது. ஓகேவா? அதனால இது ஒரு வேரியேஷன் படத்துல வந்து புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க. அதை நம்ம வந்து ஓகே பாராட்டவும் செய்யணும். ஓகே இதெல்லாம் இருக்குன்னு நார்மலா சொல்லலாம், அது ஒரு டென்ஷன் ஆகுங்க. ஓகே, இவர் ஸ்டைல்ல சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அது ஏதோ யூடியூப்ல கீழே சிவப்பு கலர் பட்டனா, அது யூடியூபுக்கு இது ரெண்டு நான் பிடிக்கும் போல சப்ஸ்கிரைப் அது பண்ணி. தேங்க்யூ விக்கி என்டர்டைனர். பை பை. தேங்கிங் யூ யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லி.